நான் இன்று திருச்செந்தூரில் இருந்து உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை காண வந்திருக்கும் என்னை எப்படியாவது கண்டுவிடு. எக்காரணம் கொண்டும் என்னை தள்ளிவிடாதே. முருகா முருகா என்றுதானே நீ என்னை அழைத்து கொண்டிருந்தாய். இப்பொழுது அழைத்ததற்கான பலனை நீ அனுபவிக்க வேண்டிய நேரத்தை அடைந்து விட்டாய். வெற்றி வாகை சூடப் போகிறது. என் பிள்ளையே, இந்த முருகனின் வாக்கு பொய்க்காது. வாக்கு மீற மாட்டேன் என்று நம்பித்தானே என் கரத்தை பற்றி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உனக்கான வெற்றிக்கான தருணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியதிருக்கின்றது, எவ்வளவு போராட்டத்தை தான் அடைய வேண்டியதிருக்கின்றது. அவ்வளவு போராட்டம் அடைந்தாலும் எனக்கானது என்னிடத்தில் வந்து சேரவில்லையே, என்னை விட்டு அகன்று கொண்டே அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் அங்கு தளர்ந்து கொண்டு இருக்காது. உன் மனதின் ஆசையும் கனவுகளையும் நான் இங்கு நிறைவேற்ற வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய்? வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல. உனக்கு வேண்டியதை கிடைக்கச் செய்வது என்று நான் தீர்மானித்து விட்டால் கண்மூடி முழிக்கும் அந்த ஒரு நொடி தருணமே போதுமானது. ஆனால் அதை நான் உன்னிடத்தில் நிரந்தரமாக்க வேண்டுமல்லவா? நிலையான சந்தோஷத்தோடு தர வேண்டுமல்லவா? அதுதான் உறுதியானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் என் பிள்ளையின் உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டு தான் இனி எதை கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு நிரந்தரமானதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முருகனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எந்த ஒன்று உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது உனக்கானதாகவே மாறப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். என்னை விட்டு பிரிந்தது பிரிந்ததாகவே இருந்துவிடுமோ, விலகியது விலகியதாகவே இருந்துவிடுமோ என்று உன் மனக்கவலை எனக்கு புரிந்துவிட்டது. இனி நான் உன்னிடத்தில் சேர்த்துவிட்டு தான் உன்னை வந்து சந்திப்பேன் என்று உனக்கான சத்திய வாக்கை கொடுத்தேன் அல்லவா? அதை இந்த முருகனே நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை பழிக்கச் செய்ய இந்த முருகனே வந்திருக்கும் போது நீ ஏன் தங்க பிள்ளையே வேண்டாம் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான விடியல் உன்னை தேடி வந்து விட்டது. ஒரு பொழுதும் நம்பிக்கையை இழக்காதே. உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் ஒன்று. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் உன்னை விட்டு போனதையெல்லாம் திரும்ப கொண்டு வரச் செய்ய போகிறேன். மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்து கொண்டு இரு. முருகா முருகா என்று என் மேல் பாரத்தை போட்டு நீ கேட்கின்ற விடையை நான் தருவேன் என்ற நம்பிக்கையில் என் இடத்தில் ஓடிக்கொண்டே வா. உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் எப்படிப்பட்டவர்கள் சொன்னாலும் சரி, அதை நீ நம்பிக்கொள்ளாதே. நான் அல்லவா உன் வாழ்க்கையின் அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறேன். எங்கே முடிந்து விட்டது என்று யார் சொன்னார்களோ அந்த இடத்திலிருந்து உனக்கான தொடக்கத்தை தொடங்கி வைப்பது இந்த முருகனாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். உன் மனம் கலங்கியதற்கெல்லாம் நான் விடை கொடுக்கும் தருணத்தை கொண்டு வந்து இருக்கும் போது யாரும் இல்லை என்று நீ என்னை கொள்ளாதே. என் தங்கமே, அங்கேயும் இங்கேயும் தேடி அலைந்து ஓய்ந்து இப்பொழுது மூலையிலே முடங்கி கொண்டு இருக்கின்றாய். எப்படித்தான் நான் எனக்கானதை பெறுவது என்றே தெரியவில்லை. எங்கே போனால்தான் எனக்கான வெற்றி கிடைக்கும் என்று தெரியவில்லை என்று உன் மனதிற்குள் இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் மனதோடு ஒரு பயணத்தை நான் ஆரம்பித்து வைத்து கொள்ளும் போது நீ எதற்காக இங்கு அழுது புரண்டு கொண்டிருக்கின்றாய்? உன் வெற்றியின் பயணம் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது. உனக்காக ஒருவர் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க வைத்து கொண்டு இருக்கும் போது, உன் வெற்றியை நான் தர காத்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்றெல்லாம் இங்கு நினைக்க வேண்டாம். என் செல்வமே, நீ எதை கேட்டாயோ அந்த கேட்ட ஒன்றை தருவதற்கு
நீ அதிர்ஷ்டசாலியாக மாறும் தருணத்தை உனக்காக இந்த முருகனை உருவாக்கி இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் அதில் நீ எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை. எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கும் போது உன்னிடத்தில் அதை உனக்கு ஏற்ற சூழ்நிலையை மாற்றிக்கொள் என்றுதான் சொல்கிறேன். உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் உன்னை விட்டு விலகியவர்களை பற்றியும் நீ காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காதே. நாம் என்ன செய்தோம், ஏது செய்தோம், அவருக்கு நல்லது தானே செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்படி நமக்கு நடந்துவிட்டதே, இப்படியெல்லாம் நம்மை சொல்லிக்கொண்டு இருக்கின்றாரே என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்காது. எப்படி சொல்லி கொண்டு இருந்தாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் உன் வெற்றிக்காக நீதான் உழைக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்க முடியாது அல்லவா? அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். உன்னை புரிந்து கொள்ளும் தருணமும் காலமும் வரத்தான் போகிறது. அதுவரை நீ காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம்தான். அதற்காக நீ அமைதி காத்துக்கொள் என்று சொல்லவில்லை. உன் பொறுப்பிலிருந்தும் கடமையிலிருந்தும் நீ அங்கு விலகிவிடாமல் உன் செயலை இங்கு செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றியின் பயணத்தை நான் தருவதற்கு இங்கு காத்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்கு இந்த முருகனை நான் வந்து இருக்கும்போது நீ நினைத்த ஒன்று நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது. நடப்பதும் நடக்கப் போவதும் எல்லாம் உனதாகத்தானே இருக்கும். அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வெற்றியை நீ அங்கு எடுத்துக்கொள்கின்ற தருணத்திற்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தித்து கொண்டு இருக்காது. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு பொறுப்பாகி விட்ட போதிலும் அது நடக்குமோ இது நடக்குமோ என்று சிந்திக்காது. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்ற வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டுமே நீ தெளிவாக இரு. உன் தடங்கல்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. அனுதினமும் புதிய குழப்பத்தோடு வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கின்றேன். அதனால தான் என்ன செய்வதென்று தெரியாமல் கூட பெரும் குழப்பத்தில் முடிவு எடுக்க தெரியாமல் அலைந்து ஓய்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்கின்றார். ஒவ்வொருவரின் பேச்சை கேட்டும் உன் மனம் இங்கு தடமாறி சென்று கொண்டு இருக்கின்றது. அதை எப்படி சரி செய்ய போகிறேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். மற்றவர்களின் முடிவுக்காக நாம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியாது. இது உன்னுடைய வாழ்க்கை, உனக்கான வாழ்க்கை. அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்பதை தாண்டி எது இருந்தாலும் எல்லாவிட்டாலும் என் அப்பன் என் முருகன் என் கூட இருக்கும் போது நான் எதற்குமே மனம் கலங்கவே வேண்டாம் என்பதில் தெளிவாக இரு. சில நேரத்தில் நான் உனக்காக எதை செய்கிறேனோ அதை உன் கண்முன்னே காட்டுவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உண்மையான முகம் என்பது ஒருவருடைய கஷ்ட காலத்தில் தான் வெளிவரும். நீ நினைத்து கொண்டு இருப்பாய், அவர்தான் உண்மையாக இருக்கின்றார், இவர்தான் உண்மையாக இருக்கின்றார் என்று. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கையில் உன் சூழ்நிலையை எதிர்கொள்கின்ற அளவுக்கு தைரியமும் வலிமையும் உன்னிடத்தில் இருந்தால் நிச்சயம் நீ எந்த கட்டத்தில் இருந்தும் மீண்டு வந்து விடுவாய். உன் வெற்றிக்கான தருணத்தை தருவதற்கு இந்த முருகனே வந்திருக்கும் போது, இந்த வேலவனே வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே என்று தான் சொல்கிறேன். அங்கு சொல்பவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு போகட்டும். உன் வெற்றியை தீர்மானிப்பது இந்த முருகனாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்து தங்க பிள்ளையே அழுது புரண்டு கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதின் காயங்கள் எனக்கு புரிந்துவிட்டது. உன் வெற்றியை தருவதற்கு இந்த முருகனை வந்து கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் நல்லது யாவும் இங்கு உனக்கு நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். எந்த ஒன்று உனக்கானதாக பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விலகியதை தருவதற்கு இந்த முருகனை நான் வந்து இருக்கும் போது நீ நினைத்ததை நினைத்தபடி பலிக்கச் செய்ய இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்து விட்டேன். மற்றவர்களிடம் புலம்பிக் கொண்டும் இருக்காது. நீ என்னிடத்தில் உன் காரியத்தை ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு.
உன் வேலையை உனக்கு பதிலாக செய்பவனை இந்த முருகனாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்தித்து கொண்டு இருக்காது. நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு நான் புதுவித மாற்றத்தோடும் நல்லதொரு ஏற்றத்தையும் தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முருகா முருகா என்று என்னிடம் உன் முடிவை சொல்லிவிட்டு எடு. உனக்கு பதிலாக உன் வேலையை செய்து முடித்து உனக்கு வெற்றி கிரீடத்தை பரிசாக தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். யாம் இருக்க பயமேன்.